சேஸ். உங்களுக்கு பிடிக்குமா? ஆக்சுவலாக மக்களே எங்கே பாருங்க, என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல மக்கள். உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ரொம்ப ஆசையாகவே இருக்குது. பாருங்க, செம்மையாக இருக்கும். சூப்பர் சூப்பரா? 32. ஆமாம், யூடியூப்பில் வரீங்களா? யூடியூப்பில் வருவீங்கண்ணா. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? சரிங்க. ஓகேங்கண்ணா. ஓகே. பாதாம் பால், பிஸ்தா மில்க்கு, ரோஸ் மில்க்கு. பாலை குடிக்கிறதா பாதாம் திங்கிறதான்னு தெரியல. பாதாம் பாய்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம். வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களை தம்பளைனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் எதை நாங்கள் காமிக்க போகிறோன்னு தெரியல. பட் இப்போ நாங்கள் காமிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிற மக்கள்ஸ் இதை பாருங்கள். இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைபாஸு, கோயம்புத்தூர் சேலம் பைபாஸு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அலிஸ் பஞ்சாபி. நான் சாப்பிட்டு உங்களுக்கு ஆம்பியன்ஸ் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராவிலே பாருங்கள் மக்களே, பயங்கரமாக இருக்குது. புது ஹோட்டல் போல், கேரளாக்காரங்களும் நினைக்கிறேன். எங்கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேஷ் அண்ணா இருக்கார், சரிங்களா? அவர் நம்ம ரிலேட்டிவ் தான். நானும் அண்ணனும் வந்து சேலம் ஜிஹெச்லேருந்து நம்ம ரிலேட்டிவ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டுங்க ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாபிக்கு வந்தோம். அது வரைக்கும் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லை மக்கள். உங்களுக்கு தெரியுமில்ல, நான் சம்டைம்ஸ் வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக பேசி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். அப்புறம் சாப்பிட அண்ணங்கிட்ட ஒரு 10 டைம் கேட்டேன், ஆனால் கம்பெனி வீடியோ எடுத்துட்டானா அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா பட்டர் நானும் காடையும் சொல்லியிருந்தாங்க. ஐயோ, இங்கே பாருங்க மக்களே, தெரிகிறதா? இங்கே நான் பாருங்க, அங்கே இன்னும் ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்புறம் இன்னொரு சொல்லிட்டோம், தெரியுதுங்களா? மேலே கேரட்டு, கொத்தமல்லி தலை, பா வேறு மாதிரி இருக்குது. என்ன மகேசன் எப்படின்னா? சூப்பர், அல்டிமேட். வேறு மாதிரி இருக்குது. தரமான சம்பவம் மாதிரி. செம்ம டேஸ்ட்டு. காடை கிரேவி மகளே செம்ம. இதுக்கும் இந்த பட்டர் நானுக்கும் அடாடாடா அப்படியே இதை மடித்து. ஓகேண்ணா, ஓகே. அப்புறம் வச்சுக்கலாம். ரைட்டாக அந்த காடை இருக்கல வச்சு உள்ளே வச்சு அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த கடாயில் மட்டும் சாப்பிட்றேன். வா வேற மாதிரிங்க, சத்தியமாக சொல்கிறேன், அல்டிமேட்டு. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, லெக் பீஸு. உங்களுக்கு லெக் பீஸா? சேஸ். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். காடை எவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு ஏன்னா எவ்வளோ பக்கம் சாப்பிட்ருக்கேன். காரமாக இருக்கும், மசாலா தன்மை அதிகமாக இருக்கும், வேற மாதிரிங்க. செம்ம கிரேவி ப்ளஸ் ஆனியன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். சூப்பரு. செம்ம. நம்ம வந்து ஆனியன் இல்லாமல் சாப்பிட்றோம், அண்ணன் ஆனியனோட சாப்பிட்னா வேறு லெவல் இருக்குது. டேஸ்ட் செம்மையாக தூக்கி கொடுக்கும். அது பெப்பரு, ஆனியன் மேலே பெப்பர் போட்டிருக்காங்க. பாருங்க மக்களே, ஒர்த்து. ஆக்சுவலாக மக்களே எங்கே பாருங்க, என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல மக்கள். உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ரொம்ப ஆசையாகவே இருக்குது. இங்கே பாருங்க, தெரியுதா? மேலே பாருங்க, எள்ளு, அந்த கேரட்டு, கொத்தமல்லி தலை, பா அப்படியே எடுத்து அப்படியே அந்த இதில் நனைச்சு. சரி, ஓகேண்ணா. அண்ணா என் நாட்டுக்கு மட்டும் தான் இருக்குதா, அது உங்களுக்கு அப்படி தான் செம்மையாக இருக்கு. மக்கள் எத்தனையோ பக்கம் சாப்பிட்ருக்கேன் மக்கள். என்னால் என்ன சொல்கிறேன், நான் என்னைக்காவது இப்படி இது பண்ணியிருக்கேண்ணா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாராணி சிக்கன் ரொம்ப ஃபேமஸாமா. எனக்கு தெரிஞ்சு அது கூட இருந்தாலும் அது எப்படின்னு தெரியல. பட் நாங்கள் அது வாங்க, ஏன்னா நைட் டைமு இதுவே போதுமான அளவு இருக்குது. ஆனால் இந்த காடை கிரேவிக்கு இந்த நானுக்கும் பட்டர் நானு நான் வெறும் நானோட இந்த பட்டர் சேர்த்தோம்னு நீங்கள் வேறு மாதிரி இருக்குது. பட்டர் நான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ணன் வந்து செம. ஆமாம், நம்மளும் ஆனியன் சாப்பிட்ற ஆளு தான். என்ன இந்த பல்லு பிரச்சனைனால மெல்ல முடியல, அதனால் வந்து சாப்பிடலாம். அண்ணன் சொன்னார், தம்பி ஆனியனோட சாப்பிட்டு செமையாக இருக்குது அப்படின்னாரு. அண்ணன் சாப்பிட்றாரு. இது வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க. கண்டிப்பாக மக்களே, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வேறு எங்கே வாங்கினா ரொம்ப ட்ரையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு, பயங்கர சாஃப்ட்டு. பாருங்க, நம்ம நல்லா பண்ணலாம். மீண்டும் கிரேவி இருக்குது, அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். போடுங்க, தகிட அப்படியே ஒரு ஆனியன் எடுத்து வைக்கிறோம். கண்டிப்பாக. ஓகே, லைட்டாக பிக்கிறோம், அவ்வளோதாங்க. பார்த்துங்க. அப்புறம் ஆனியன் எடுத்து வச்சு அப்படி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு தனிங்க. ஓகேங்க, செம்ம. வாங்க மக்களே, சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஓகேங்க.
என்ஜாய்ண்ணா. ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம சாப்பிட வேண்டிய குறைய அண்ணன் பேசுகிறார் பக்கம். நாங்கள் வேணா இப்போ ஆனியன்லாம் சாப்பிட முடியல. இந்த பக்கம் இப்போ பல் ஓவரம் மெல்ல வேண்டாம், ஸ்டெயின் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். பரவாயில்ல, அண்ணன் வேறு மாதிரி செஞ்சுட்டு சம்பவம் பண்ணிட்டாரு. இங்கே பாருங்க, இங்கே வந்து லோக்கல் கைகள் எல்லாம் அண்ணா எல்லாம் லோக்கல் ஏரியான்னு நினைக்கிறேன். இல்லை பெரியவங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பெரியவங்களே வந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் மக்கள்ஸ். ஓகே சூப்பர். ஒரு ஆம்பியன்ஸ் பார்த்தீங்களா? இதுதான் மக்களே கடை அலிஸ் பஞ்சாபின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. ஓகேங்களா? இடம் ஆனால் இந்த இடம் என்ன இடம்? லொக்கேஷன் இந்த இடம் ஆவரம்பாளையம். ஓகே ஆவரம்பாளையம் சரிங்களா? இடம் வந்து ஆவரம்பாளையம். லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆனால் சேலத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? எத்தனை கிலோ? 9ங்களா? 38. டோல்கேட்டு தாண்டியும் டோல்கேட் தாண்டிட்டோம். கைகொந்தம் டோல்கேட் தாண்டியும் இந்தாண்ட 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான். இங்கிருந்து சேலத்துக்கு எவ்வளோ தூரம் வரும்? சேலத்தில் 37ங்க. 30 ஆனால் இல்லைண்ணா அவ்வளோ வராது. 32ங்க. 32ஆ? ஆமாங்க. யூடியூப்பில் வரீங்களா? யூடியூப்பில் வருவாங்கண்ணா. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? சரி ஓகேங்கண்ணா. ஓகே ஓகே மக்கள். ஓகேங்கண்ணா, நன்றி. அதாவதுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 37. என்ட்ரன்ஸ் போனால் 32. ஆக்சுவலாக நான் பைபாஸில் வந்தங்காட்டி தெரிலங்க, ஒரு 10 கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன். அது மழை வேஞ்சிட்டு இருந்தாங்கலாம், எனக்கு அந்த ஐடியா தெரில. ஆக்சுவலாக 30 கிலோமீட்டருக்கு மேலே வரும் போல. பைபாஸில் வந்தங்காட்டி தூரம் தெரில. 32. ஓகே இப்போ நீங்கள் எப்படி ரெகுலராக சாப்பிட வருவீங்களா? சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே லோக்கலே தான். சரிங்கண்ணா, ஓகே. சரி ஓகே மக்களே. அண்ணா 30 கிலோமீட்டர் வருதாம்மா? அப்படியா? நம்மளுக்கு மழை வேஞ்சி பைபாஸ் வந்தங்காட்டி தெரியல. சரி ஓகே மக்களே, நான் கண்டினியூ பண்ணுறோம். பல்லு மட்டும் நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு கதைக்கு வேறு. இன்னொரு நாள் வரலாம்ண்ணா. கண்டிப்பாக இன்னொரு நாள் இதுக்காக ஃபேமிலியாக வரோம். ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம். கண்டிப்பாக. நல்ல வேலைங்க, நாங்கள் பிரியாணி கேட்டோம். ஏன்னா பிரியாணி இல்லை, முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை, இல்லைன்னா இப்படி ஒரு பாக்கியத்தை மிஸ் பண்ணியிருப்போம். என்ன கேசுவா இவ்வளோ பில்டப்புங்கிறீங்களா? வந்து சாப்பிட்டு பாருங்க, வேற மாதிரி. அது உள்ள இந்த கிரேவிக்குள்ள அந்த இனிப்பு சக்கரை போட்டிருப்பாங்க. இருக்கேன் குண்டா வாங்கி கிரேவி அப்படி இல்லைங்க. என்றைக்குமே இப்படி பேசுனதில்லை நான் எந்த இதுலையுமே. இன்னைக்கு அந்த அளவு பேச வச்சிருச்சு. மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், நான் வந்து குடிலுக்குள்ளே சாப்பிட்டு இருக்கிறவங்கள வந்து யாராவது ஒருத்தரனாலும் ரிவ்யூ கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்மளுக்கு செம்மையாக இருந்துச்சு. சரி யாராக கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி சாப்பிட்டு இருக்காங்க. பல்க் ஆர்டர் பண்ணி ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க. ஓகே அண்ணா வணக்கம். அண்ணா நீங்கள் லோக்கலுங்களா இல்லை? சங்ககிரி. ஓகே, இது ஃபஸ்ட் டைமுங்களா இல்லை வந்திருக்கீங்களா? 3வது டைம். ஓகே, எப்படிண்ணா டேஸ்ட் வைஸ் எப்படின்னா? அதனால தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கீங்க. ஓகே சூப்பர். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க? கிரில் சிக்கன், ப்ரான் ஃப்ரை. ஓகே, செட்டிநாடு கிரேவி, பட்டர் நான். ஓகே, தந்தூரி சிக்கன் தந்தூரி. ஓகே, போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்காரு. ஓகேங்கண்ணா, இல்லை ஜாலியாக ஃபேமிலியாக சாப்பிட்ருக்கீங்க. ஓகேங்க, வாருங்க மகள், ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்கு எது வேணாலும் ப்ரோ. ஓகேவா டேஸ்ட் வைஸ்? ஓகேவா அம்மா உங்கள் ஓகேங்களா? ஓகே சூப்பர். சரி ஓகேங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பர். நாங்கள் ஆக்சுவலாக காடை கிரேவி வாங்கியிருந்தோம், அது செம்மையாக இருந்துச்சு. ஓகே, எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ணெல்லாம் பாருங்கள், சங்ககிரி இங்கே பக்கத்தில் தான் 3வது டைம் வந்திருக்காரு. ஸோ அதனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிடிச்சங்காட்டி தான் ரெகுலராக வராங்க. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், இது ஆம்பியன்ஸு பாருங்கள். இந்த பக்கம் குடியில் அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது குக்கிங் ஏரியா. அப்போ நம்ம இந்த மாதிரி ஓப்பனாக உட்காந்து பாருங்கள், மகேஷன் அங்கே உட்காந்துட்ருக்காரு. நான் வந்து கையை கழுவிட்டு ஆக்சுவலாக இடையில கை கழுவிட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நான் விட்டால் பிடிக்க முடியாது அப்படிங்கிறக்காக. இங்கே ஒரு பாய் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி எங்கே பாருங்க, இந்த பக்கம் பாருங்கள் மக்கள்ஸ், கட்டல் செட்டப்லாம் கூட இருக்கனால பெரிய ஹாலு. வா செமையாக இருக்குது. இதுதான் மக்களே ஓவராலாக. சரி ஓகே, நான் போய் அப்படியே சாப்பாடை கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா ஆரம்பிக்கலாம். ஓகேண்ணா. ஓகே, மீண்டும் பட்டர் சொல்லிட்டேன் நம்ம. ஆமாம், மீண்டும் பட்டர் நான். மீண்டும் பட்டர் நான். ஓகே, இதோ பாருங்கள் மக்கள்ஸ், போட்டிருக்காங்களா ஃபோன் நம்பரு, கடை பேர் எல்லாமே. ஓகேங்களா மக்கள்ஸ்? அப்புறம் அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து விசாரிச்சாப்புல கடை வந்து எத்தனை மணி வரைக்கும், எத்தனை 11 to 11, 11 to 11. ஓகேங்களா? சரி ஓகே மக்கள்ஸ், காலையில் 11 மணி முதல் இரவு 11 மணி வரை நீக்கி இருக்கும் அலிஸ் பஞ்சாபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க சேலம் போகுது. ஓகே,
போகலாம். நாளைக்கு வேறு அப்படியே வேறு ஏதாவது கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? நல்லா சாப்பாடுங்க. இங்கே வாருங்க மக்கள், நிறைய பேர் வந்திருக்காங்க. 1 hour later. மக்கள்ஸ், அதுக்கடுத்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடு வந்தாச்சு, எங்கள் ஊர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள், அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு, ஈரோடு மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இங்கே எதுனா இது சக்தி தேட்டர், சக்தி சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கூட படத்துக்கு பல்லவி கூட நம்ம மாப்பிள்ளை கொடிராம் கூட தான் வந்திருப்போம். அந்த தேட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொம்பாய் பாதாம் பால் கடைன்னு ஒரு பாதாம் பால் கடை செம்மையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் வேறு மாதிரி இருக்கும் மக்கள். வாங்க போய் பாதாம் பால் குடிக்கலாம். ஹிந்திக்காரங்களுக்கு தான், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பாருங்க மக்களே, பாதாம் பால், பிஸ்தா மில்க்கு, ரோஸ் மில்க்கு, சாக்லேட் மில்க்கு, ஸ்வீட் லஸ்ஸி, சரிங்களா? எல்லாமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது சூடான பாதாம் பால். ஓகேங்களா? அதனால் பாதாம்லாம் தூக்கிட்டு வேறு மாதிரி இருக்கா? ஓகே, என்ன குடிக்கிறீங்க? சூடா கூலிங்கா? கூலிங். ஆ, ரெண்டுமே கூலிங்காக கொடுங்க. அங்கே பாருங்க மக்கள், அங்கே வச்சுருக்காரு பாருங்க. அவங்க சொன்ன எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? செமையாக இருக்கும். அந்த ஆடை போட்டு கொடுப்பீங்களா? அது ஆடை என்னண்ணா? சூடாவா? சூடாத ஆடை வருமா? ஓகே 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 ஓகேண்ணா. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க? நான் சாப்பிட்ருக்கேன், அண்ணன் வந்து சாப்பிட்டது இல்லைங்க. ஃபஸ்ட் டைமு ஒருத்தா நான் தான் மக்கள் வற்புறுத்தி கூப்பிட்டு வந்த அண்ணன் போலா பண்ணார். அதான் வான ரெட்டு ஒரு பைட் அடிச்சுட்டு போகலான்னு. நல்லாயிருக்கு. ஓகே, எத்தனை வருஷம் பையன் கடை வச்சுருக்கீங்க இங்கே? 6 வருஷம். ஓகே 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 மக்களே, சேர்ஸ். இந்த மாதிரி எங்கேயுமே சாப்பிட மாட்டேங்க. ஆக்சுவலாக நான் சொல்லிட்டே இருப்பேன், எங்கள் ஊர் சிவகிரி செல்லம் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குன்னு. அதை விட ஒரு படி வேறு மாதிரி இருக்கும். அதை விட நல்லாயிருக்கும் மக்கள். உள்ள ஒரிஜினல் பாதாம்லாம் பார்த்துக்கேன். செல்வத்தில் பால் மட்டும்தான் வரும், இன்னொரு பாதாம் பீஸ் வராது. ஆமாம், பாதாம் பீஸ் வராது. இதோ பாருங்க மக்களா, பாதாம் பால் சூடாக வாங்கினோம்னா இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஆடை போட்டு இப்படி தான் கொடுப்பாங்க. பாலை குடிக்கிறதா பாதாம் திங்கிறதான்னு தெரியல. பாதாம் பாய்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், சூப்பர். சொந்த ஊர் பையா? ராஜஸ்தானா? ராஜஸ்தான். சூடான பாதாம் மாத்திராரு பாருங்க. ஓகே மக்கள்ஸ், ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஒரு பாதாம் பால் 40 ரூபா. டம்ளார் சிறுசாக தான் இருக்கும், ஆனால் எப்படிங்க செம. காசுக்கேற்ற பணியார பண்ணியமாக காசுக்கேற்ற ஒருத்த மக்கள் சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. ஓகேங்களா? ஈரோடு இங்கே வந்தீங்கனாலும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அங்கே நீங்கள் அதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா, 250 ரூபான்னு நினைக்கிறேன். காடை வந்து 250, ஒரு நான் வந்து 30 சம்திங் தெரியல. மொத்தமாக சொன்னாங்க, பில்லு பே பண்ணிட்டு வந்தாச்சு. சரி ஓகே மக்களை, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ணா பாய். இந்த மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு நான் சும்மா கடனுக்கே எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு இதாகிடுச்சு. சும்மா எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்கு ஆசைப்பட்டு எடுத்தது. சரி ஓகே மக்களை, மீண்டும் ஒரு அடுத்த நான் வீடியோ சந்திக்கிறேன். அது வரை உங்களுக்கு பாய். சி மக்கள்ஸ், பாய்.